பரிசுத்த வேதாகமத்துல சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை படிக்கிறேன். திருமாவுடைய ஆலோசனை வழிகளாமலும், பாவியுடைய வழி இல்லாமலும், பரியாசக்கார காரணத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேகத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேகத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனி தின்று இலைதிராத மரத்தை பொழிப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தையை பாருங்க. அந்த மனிதன் யாருன்னா, செழிக்கிற மனிதன் யார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் பிரியமா இருந்து அந்த வார்த்தையை தியானிக்கிற மனிதன். ஒரு மனிதன் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் அங்கு செலவிடுகிற வேலையில கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையின் காரியங்களை சரியாக செய்கிறார், நேர்த்தியாக செய்கிறார். அவன் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறார், அவன் தலை குனிந்து போகாதபடி செய்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலையுமே நாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிற வேலையில, அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுகிற வேலையில கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அங்கு செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். இது பாருங்க, இது அவருடைய விருப்பமா இருக்கிறது. நான் வேதத்தை படிப்பது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியது, அவருக்கு செவி கொடுப்பது என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது, அவருடைய விருப்பம், அவருடைய பிளான், அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுக்கு இடம் கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, ஒரு வார்த்தையை தியானிக்கிற வேலையில அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை கர்த்தர் அங்கே அனுமதிக்கிறார் நடக்கும்படியாக. அங்கே தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார் கர்த்தர். நம்முடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அங்கு காண்பிக்கிறார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆட்டோவில் பயணம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த ஆட்டோ ஓட்டுகிற டிரைவரோடு கூட பேசி கொண்டிருக்க வேலையில் பாருங்க, தேவ அன்பை குறித்து போதித்து கொண்டேன் அந்த மனிதனத்தில். தமிழகத்தில் கிடையாது, அது கர்நாடகாவில். அப்போ சொன்னார் அவர் உடனே முகத்தில் பெரிய சந்தோஷம், கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுது சந்தோஷப்பட்டு திரும்பி பார்த்தாரு. மெதுவாக லைனை திரும்பிட்டார். பார்த்துட்டு சொன்னார், ஐயா நான் அந்த ஆண்டவரை நம்புறேன் ஐயா அப்படின்னாரு. என் வாழ்க்கையில் அவர் செஞ்ச நன்மைகள் ஏராளம். ராத்திரி பகல நான் குடிக்கு அடிமையாக இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். அவர் என் வாழ்க்கையில் வந்தார். அதுக்கப்புறம் இந்த குடியே சுத்தமாக விட்டுட்டேன். இன்னைக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சாட்சியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல சொல்லிக் கொண்டே இருந்தார். பாருங்க, தேவன் ஒரு மனித வாழ்க்கையில வருகை வழியில இப்படித்தான் மாற்றங்களை செய்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.